Dear student, இப்போ types of financial markets. Types of financial markets. Financial market அதனுடைய வகைகள் நம்ம பார்க்கும்போது financial market can be classified in a different way. என்னென்ன வேல இது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது on the basis of type of financial claim, அதாவது நிதி கோருதல்னு சொல்லுவாங்க. கிளைம் நிதி கோருதல் வகையின் அடிப்படையில் டெபிட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்ட் மார்க்கெட் என்னது? டெப்ட் மார்க்கெட்னா கடன் சந்தை. டெப்ட் மார்க்கெட்னா கடன் சந்தை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்னு சொல்லுவாங்க. என்னது? ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட். ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் அதுதான் வந்து சமநிலை பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க. சமநிலை பங்குச்சந்தைன்னு சொல்லுவாங்க, இல்லை பங்குச்சந்தைன்னு கூட சொல்லலாம், ஈக்விட்டி மார்க்கெட். ஸோ ஃபர்ஸ்ட்ல டெபிட் மார்க்கெட் இஸ் த ஃபினான்சியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் டிபென்ச்சர்ஸ் ஆன் பாண்ட்ஸ், அதாவது டிபெண்ட் பாண்ட்ஸ், அதாவது கடன் கருவிகளை வர்த்தகம் செய்வதற்கான நிதிச்சந்தை கடன் நிதிச்சந்தை, அதாவது நிதிச்சந்தை கடன் சந்தையாக மாறுகிறது. அது வந்து என்னன்னா அரசு பத்திரங்கள், பிணையங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது அந்த காலத்தில் வந்து பத்திரங்கள் அல்லது பிணையங்கள்னு சொல்லுவாங்க. அதை ஆமாம், ரொம்ப நாட்கள் வைத்து கொண்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பிணையங்கள்னு சொல்லுவாங்க. நிதி கடனீட்டு பத்திரங்கள், நிரும கணக்கீட்டு பதிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபெஞ்சர்ஸ் ஆன் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நிரும கடனீட்டு பத்திரங்கள். ஸோ இதுதான் வந்து டெப்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட். ஈக்விட்டி மார்க்கெட் இஸ் த ஃபினான்சியல் மார்க்கெட் ஃபார் ட்ரேடிங் இன் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது நிரும சமநிலை பங்குகளில் வணிகத்திற்கான நிதிச்சந்தை சமநிலை பங்குச்சந்தையாக இது வந்து மாறுகிறது, உருவெடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி, ஆன் த பேசிஸ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் ஃபினான்சியல் கிளைம். மெச்சூரிட்டி ஃபினான்சியல் கிளைம் மார்க்கெட், இது வந்து ரெண்டு விதமாக பிரிக்காங்க. ஒன்று மணி மார்க்கெட்டாக இருக்குது, இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட்டாக இருக்குது. ஒன்று மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் நம்ம பார்க்கும்போது மணி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் கிளைம், யூஸ்வலி 1 year ஆர் லெஸ், அதாவது 1 yearக்கும் குறைவாக வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மார்க்கெட்டில் மணி வந்து என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அது ஃபினான்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 1 yearக்குள்ளே அந்த 1 yearக்குள்ளே குறுகிய கால ஓராண்டுக்கு அல்லது அதற்கு குறைவாக நிதி கோருதலுக்கான நிதிச்சந்தை பங்குச்சந்தையாக ஆகும் எனப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். இது என்னன்னா கருவூலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கருவூலச்சீட்டு. இதுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. கருவூலம் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடியது தான் இந்த ட்ரெஸரி பேங்க்னு சொல்லுவாங்க, ட்ரெஸரி பில்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக தாட்கள் பேப்பர், வைப்பு சான்றிதழ்கள், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுதான் வந்து மார்க்கெட், மணி மார்க்கெட். இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த கேபிட்டல் மார்க்கெட்? Capital market is the market for long-term financial claim more than 1 year. For example, shares and debentures. இந்த மூலதன சந்தை இருக்குது பார்த்தீங்களா, நீண்ட கால ஓராண்டுக்கு ஒரு வருடத்துக்கு மேலே நிதி கோருதலுக்காக இந்த சந்தை மூலம் இந்த மூலதன சந்தை வந்து இருக்குது. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பங்குகள், கடனீட்டு பத்திரங்கள் போன்றவை வந்து இது மூலயமா பெற்றுக்கொள்ளலாம். Next, on the basis of time of issue of financial claim, இது வந்து பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட், முதல் நிலை சந்தை, இரண்டாம் நிலை சந்தை. முதல் நிலை சந்தையில் is a term issued to include all the institutions
that are invalued in the sale of security for the first time by the issuers companies. Issuers na yaare company. He has the here the money from investors goes directly to the issuers. அப்போ மணி வந்து தேவையா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்நிலை சந்தையில அவங்க இன்வெஸ்டா இருக்காங்க பார்த்தீங்களா, டைரக்டா போயிட்டு அவங்க வெளியிடுவாங்க. அது அந்த பணத்தை வந்து வெளியிடுவாங்க, நேரடியாக வந்து நிறுவனங்களுக்கு செல்கிறது. முதல்நிலை சந்தை நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளியீட்டாளர் முதலில் பத்திரங்களை விற்பனை செய்வதில் பங்கு பெறும் அனைத்து நிறுவனங்களையும் உள்ளடக்க பயன்படுத்தப்படும் சொல் இது முதல்நிலை சொல் எனப்படும். இதில் பணம் முதலீட்டாளரிடமிருந்து நேரடியாக நிறுவனங்களுக்கு செல்கிறது. ஓகே, டைரக்ட்லி இஷ்யூ சொல்லுவாங்க, டைரக்ட்லி டு த இஷ்யூவர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் இஸ் த மார்க்கெட் ஃபார் செக்யூரிட்டி தட் ஆர் ஆல்ரெடி இஷ்யூடு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்த இரண்டாம் நிலை சந்தையில் ஏற்கனவே வெளியிட்டு செய்யப்பட்ட பங்குகளுக்காக இரண்டாம் நிலை சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஸ் an important instruments in the secondary market. இது என்னன்னா பங்கு மாற்றகம் ஒரு முக்கியமான நிறுவனமாக இருக்கிறது. ஓகேங்களா, செகண்டரி பங்கு மாற்றகம் சரி பார்த்தீங்கன்னா பங்கு மாற்றகம் அது வந்து இரண்டாம் நிலை சந்தையில் இது முக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் டெலிவரி ஆஃப் ஃபினான்சியல் கிளைம். அப்போ என்ன இது, இப்போ நம்ம டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்க, டைமுக்கு டெலிவரி. வாட் இஸ் த டெலிவரி? அதாவது நிதி கோருதலில் வழங்கலின் கால அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கேஷ் ஸ்போர்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட் மார்க்கெட் இல்லை கேஷ் மார்க்கெட்னு சொல்லலாம். இது நம்ம கேஷ் மார்க்கெட்டாகவே எடுத்துக்கலாம். கேஷ் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் where the delivery of the financial instruments and payment of cash occurs immediately. அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனடியாக வந்து அவங்க பணம் பெறுதலுக்கு இது உடனடியாக இந்த உடனடி சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உடனடியாக நம்மளுக்கு பணம் தேவைன்னா அந்த ஃபினான்ஸில் போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து கால அடிப்படையே கிடையாது, உடனே போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். தீர்வு உடனடியாக கிடைக்கக்கூடியது தான் இந்த கேஷ் மார்க்கெட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். அது முன்னோக்கிய மற்றும் எதிர்கால சந்தை. இது பார்த்தீங்கன்னா இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் அசெட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் டேக்ஸ் பிளேஸ் அட் எ ப்ரீ டிட்டர்மைன்ட் டைம் ஃப்ரேம் இன் ஃபியூச்சர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்து வழங்கலும் ரொக்கம் செலுத்துதலும், சொத்து செலுத்துகிற இது முன்னரே தீர்மானிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நடைபெறும் சந்தை எதிர்கால சந்தையாக மாறுகிறது. இப்போது எதிர்காலத்துக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இந்த தேவையை நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்குறேன்னா அதனுடைய முன்னோக்கியாக அது எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு சந்தை தான் இந்த எதிர்கால சந்தை. இதை பின்னொரு நாளில் பொருட்களை கைமாற்றிக் கொள்வதற்காக இன்றைய விலையை முடிவு செய்து கொள்ளும் சந்தையாக இருக்கிறது. இப்போது பின்னாடி என்ன பண்ணுறோம், ஒரு பொருளுடைய விலையை வந்து முடிவு செய்யக்கூடிய சந்தையாக இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃபினான்சியல் மார்க்கெட். இது ரெண்டு விதமாக பிரிகிறாங்க. எதுனா நிதிச்சந்தை அமைப்பின் அடிப்படையில், இது நிதிச்சந்தையுடைய அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு அமைப்புக்கு வந்து நம்ம செலுத்துறாங்க. என்னென்ன அமைப்பு, பரிமாற்றம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் மார்க்கெட் அண்டு ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். அதுதான் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்னா உடனடி சந்தைன்னு சொல்லலாம். இது வழக்கமான நடைமுறையில் இருக்கிற பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லலாம், பரவலாக இருக்கக்கூடிய சந்தையாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் மார்க்கெட்னா இஸ் எ சென்ட்ரலைஸ்டு ஆர்கனைசேஷன். இது வந்து சென்ட்ரலைஸ்டு மைய அமைப்பாக இது செயல்படுகிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வித் ஸ்டாண்டர்டைஸ்ட்
producers. Next, over the counter market is the decentralized market outside the stock exchange. இந்த வழக்கமான நடைமுறைகளில் கொண்ட பரவலாக சந்தை பங்கு மாற்றத்திற்கு வெளியில் சொல்லப்பட்டிருக்குது. மேலே சொல்லப்பட்ட the above classifications is not rigid. One market may come under more than one category. என்ன சொல்றாங்களா, மேலே சொல்லப்பட்ட வகை நிலையானதல்ல, ஒரு சந்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட வகையில் இடம்பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட சந்தையிலும் இது இடம்பெறலாம். இதுதான் சந்தையுடைய டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்காங்க. எது டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்டில் 5 மார்க்லையும் கேட்பாங்க, அண்டு 4 மார்க் 2 மார்க்ஸில் பாயிண்ட்ஸாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட். Role of financial market. One of the important requisites for the accelerated development of an economy is the existence of a dynamic and a resilient financial market. A financial market is of great use for a country as they help the economy in the following manner. அதாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய துரித வளர்ச்சிக்கு இது முக்கிய தேவையாக இருக்கிறது. இது சுறுசுறுப்பான மற்றும் செழிப்பான நிதிச்சந்தையாக இது செயல்படுகிறது. ஒரு நிதிச்சந்தை பின்வரும் வழிகளில் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு உதவி செய்வதற்கு இதுனா மிகவும் பெரிய பயனாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதில் 5 விதமாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மொபைல் ஸ்டேஷன்ஸ், அது சேவிங் மொபைல் ஸ்டேஷன், சேமிப்பு பெறுவதல். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள். தேர்டு நேஷ்னல் க்ரோத், தேசிய வளர்ச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் க்ரோத், அதாவது தொழில் முனைவோருடைய வளர்ச்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறையினுடைய மேம்பாட்டுக்காக இது செயல்படுகிறது. இதுதான் முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சேவிங் மொபைலைசேஷன்ஸ், obtaining funds from the savers or surplus units such as household individuals, business firms, public sectors units. Government is an important role played by financial markets. அதாவது சேமிப்பாளர்கள் அல்லது தனிநபர்கள், வணிக நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு போன்ற உபரி அலகுகளிடமிருந்து நிதிகளை என்ன பண்ணுறாங்க, இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இதுக்கு தான் முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறது. இது முக்கிய பங்காக இது வகிக்கிறது. இது இந்த சேவிங் மொபைலைசேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. என்னென்ன முதலீடு பண்ணுறாங்க? ஃபினான்சியல் மார்க்கெட் பிளேஸ் எ கீ ரோல் இன் அரேஞ்சிங் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் thus collected in those units which are in needed for them same. அதாவது நிதி முதலீடுகளை வசூலிப்பதிலும் அவற்றை தேவை உள்ளவர்களுக்கு வழங்குவதிலும் நிதி சந்தை முக்கிய பங்காக இது வகிக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் க்ரோத், தேசிய வளர்ச்சி. Financial market contribute to the nation growth by ensuring an unfettered flow of surplus funds to deficit units, flow of funds for
productive productive purposes is also made possible. It leads to overall economic growth. என்னன்னா தேவையான அதாவது நிதி பற்றாக்குறை உள்ள நிறுவனங்களுக்கு உபரி நிதிகளை என்ன பண்ணுறாங்க, தங்கு தடைகள் இன்றி நடமாட்டம் செய்யக்கூடிய உறுதி செய்வதன் மூலம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் இது நிதி சந்தை பங்களிப்பை வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் நிதி ஆக்கப்பூர்வமான நோக்கில் பயன்படுத்த வழிவகை செய்கிறது. இது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் இது துணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் growth தொழில் முனைவோருடைய வளர்ச்சி. ஃபினான்சியல் மார்க்கெட் கான்ட்ரிபியூட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் த entrepreneurial class by market making available the necessary financial resources. அதாவது தேவையான நிதி வளங்கள் தொழில் முனைவோருக்கு கிடைக்க பெறுவதன் மூலம் அதன் மேம்பாட்டிற்கு நிதி சார்ந்த பங்களிப்பை இது வழங்குகிறது. ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு என்ன பண்ணுது, இந்த நிதி சந்தை கொடுக்குது. ஆண்டர்பிரினர் யாருன்னா தானாகவே தொழில் செய்கிறவங்க, இண்டிவிஜுவலாக தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிதியை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இப்போது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த நிதி சந்தையின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டினுடைய தொழில் நிறுவனத்திற்கும் துரித வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் இது உதவி புரிகிறது. ஓகேங்களா? த டிஃப்ரெண்ட் component of financial markets helps in accelerated growth in industrial and economic development of a country, and thus contributing to raising the standard of living and the society's well-being. அப்படி சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் தொழில்துறை மேம்பாட்டத்திற்கு இது முக்கிய வளர்ச்சியாக இருக்கிறது, முக்கியமான ஒரு பங்கு சந்தையாக இருக்கிறது என்பது இங்கே தெரியப்படுகிறது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுங்க.